ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்பயும் போல காலைல குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு காலைல டிவி வச்சு நியூஸ் பார்த்தேன்னா, சிஎஸ்கே ரீயூனியன் சொல்லிட்டு சென்னை ஸ்டேபாக் ஸ்டேடியத்தில் நடந்துதான். ஏஆர் ரகுமான்லாம் கலந்து கொண்டு பாட்டுலாம் பாடுனேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் இருந்தாலும் டோனியை பிடிக்கும். அப்பா வந்து கத்திரிக்காய் போடுற கடையில் வந்து காலிஃப்ளவர் கொடுத்தாங்க. அதை வந்து அம்மா கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கறி மாதிரி நல்லா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. இன்னைக்கு காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, தோசை தக்காளி சட்னி சாப்பிட்டு கம்பெனிக்கு ரெடி ஆகிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு பட்டையை போட்டு. அதனால் இன்னைக்கு சாமியை கும்பிட்டு ஒரு பட்டையை போட்டாச்சு. எங்கள் சித்தி வந்து வீடியோவில் பார்த்துட்டு கரும்பு வந்து எங்களுக்கெல்லாம் ஜூஸ் போட்டு தர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. அதனால் எனக்கு எனக்கு பிடிக்கும் அவங்கள. அதனால் இன்றைக்கி கரும்பு வந்து அப்பா வந்து வண்டியில் கட்டி விட்டாங்க. இது கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கும் எங்கள் சித்தி வீட்டுக்கும். அப்படியே பெட்ரோல் போட்டு இன்றைக்கி போயிட்டே இருந்தேன்னா, அப்பா வந்து ஃபோன் ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போகிற வழியில் அப்படியே அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு கம்பெனிக்கும் போயிட்டேன். வேலைலாம் இருந்தது, நிறைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கம்பெனியில் ஒரு அக்கா வந்து மாங்காய் கொடுத்தாங்க. அதை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்படியே நம்ம சித்தி வீட்டுக்கு போகிறோம், நம்ம சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் பேக்கரின்னு சொல்லிட்டு கடலூரில் இருக்கும், நல்லா ஃபேமஸான பேக்கரி. அங்கே வந்து வெஜ் பப்ஸ் ஒரு 4 2 சமோசா வாங்கிக்கினேன். அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. சரி, அங்கே போனேன்னா எப்பயும் போல் நம்ம வீட்டில் இருக்கிற மாரி டயர்டாக இருந்த மாரி அப்படியே காட்டினேன்னா எல்லோரும் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. சரி, அவன் ஜூஸு அப்புறம் வந்து பப்ஸ்லாம் வாங்கி வந்து அதை எடுத்தாந்து சித்தி கையில் கொடுத்துட்டேன். இப்போ தாண்டா உங்கள் அப்பா இன்றைக்கி மதியம் தான் வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது நம்மளுக்கு தெரியலையே, நான் சும்மா சர்ப்ரைஸாக போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி, அப்பா வந்து ஊர்லேருந்து வரும்போதே பைத்தியங்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய், அப்புறம் வந்து பச்சை மிளகாலாம் கொடுத்தாங்க போலக்குது. எனக்கு இது தெரிஞ்சிருந்ததுன்னா நான் போயிருந்துருக்க மாட்டேன். சரி, பரவாயில்ல கொடுத்துட்டேன். சரி, அங்கேயே வந்து ஒரு சம்சா எடுத்து கொடுத்தாங்க சித்தி. சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுத்து. பைபாஸ் ரோட்டில் அடின்னு அடிச்சுன்னு வந்தேன். ஸ்பீடாக வந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே அம்மாக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கேட்டேன். அம்மா வந்து இட்லியும் 2 வாழைப்பழம் அப்புறம் வந்து பால் போட்டு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு தூங்கிட்டேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.